वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाजयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகா நம்பர் 11 மற்றும் 12 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். வழக்கம் போல அந்த ஸ்லோகங்களை நான் உச்சாரணம் பண்ணுவேன். இப்போ குழந்தைகள்லாம் அதை சொல்லுவா, மற்றவெல்லாம் மியூட்ல இருந்தே கேட்கலாம். समविभक्तांगः स्निग्धवर्ण प्रतापवान् पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्ष्मण लक्षणः तमः समविभक्तांगः स्निग्धवर्ण प्रतापवान् पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानां च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वश्यः समाधिमान् धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानां च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वश्यः समाधिमान्. சென்ற வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 10 அப்படிங்கிறது வரைக்கும் நாம பார்த்துருந்தோம். சென்ற வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 10 அப்படிங்கிறது வரைக்கும் நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த 10வது ஸ்லோகம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, மகோரஸ்கோ மகேஷ்வாசோ கூடஜத்ரு ரரிந்தமஹா ஆஜானுபாக சுஷிராக சுலலாட்ட ஸ்விக்ரமஹான்னு பார்த்தோம். நாரத பகவான் வால்மீகி இடத்துல ராமர் என்னும் பெயரை உடைய ஒரு மனிதரை பற்றி சொல்லிண்டே வரார். அவருடைய குணங்கள் எப்படி இருந்தது, அதை தொடர்ந்து அவருடைய அவயவங்கள், சரீர அவயவங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வர்ணிச்சுட்டே வந்தார். பரந்த தோள்களை உடையவன், பெரிய வில்லை உடையவன், பலம் பொருந்தியவன், உறுதியான தோள்களை உடையவன், எதிரிகளை கூட தப்பிக்க என்ன ஒரு வழி உண்டோ அதை செய்யக்கூடியவன், மேலும் தனது கால் முட்டி வரை நீண்ட கைகளை உடையவன், அழகான தலையை உடையவன்,
பெரிய அந்த தலையில் பரந்த நெற்றி உடையவன், மிகுந்த பராக்கிரமம் கொண்டவன் அப்படிங்கிறதாக அந்த 10வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ச்சியாக அவனோட அவயவங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் நாரத பகவான். சமஹா சமவிபக்தாங்கா ஸ்னிக்தவர்ணஹா பிரதாபவான் பீனவக்ஷா விஷாலாக்ஷா லக்ஷ்மிவான் சுபலக்ஷணா. இந்த விஷயங்கள் எல்லாம் அப்ஜெக்டிவ் சொல்லிண்டே வரார், மேற்கோள் காட்டிண்டே வரார். எப்படிப்பட்டவர்? சமஹா. சமஹானா இப்போ உயரத்தை சொல்றார். ராமருடைய உயரம் இருக்கு இல்லையா, எப்படி இருக்கும் தெரியுமா? சமஹானா ரொம்ப உயரமும் கிடையாது, ரொம்ப குள்ளமும் கிடையாது, ரொம்ப உயரமும் கிடையாது. ரொம்ப உயரமா இருந்தாலும் ரொம்ப வளர்ந்துருக்கான் பாரும்பா, ரொம்ப குள்ளமா இருந்தாலும் வளரவே இல்லை பாரும்பா. அப்படி ரெண்டு நிலையும் சொல்லாத ஒரு நிலை சமஹா அப்படிங்கிற உயரத்தில் ராமன் இருப்பான். மேலும் சமஹா விபக்தஹா அங்கஹா. மேலும் பாருங்கோ, 2 கைகள் இருக்கு, 2 கண்கள் இருக்கு, 2 கால்கள் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாமே சமமான அளவுல இருக்கு. எந்த அளவுல இருந்தா பார்த்து ரசிக்கும்படியா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. சமஹா விபக்தஹா அங்கஹா. இந்த கையை போல அந்த கையும் இருக்கு, இந்த காதை போல அந்த காதும் இருக்கு, இந்த கண்ணை போல அந்த கண்ணும் இருக்கு. அப்படியான ஒரு விபக்தஹா அங்கஹா. மேலும் ஸ்னிக்தவர்ணஹா. பாருங்க, ராமருடைய கலர் இருக்கு இல்லையா, கருப்புன்னு சொல்ல முடியாது, நீலம்னு சொல்ல முடியாது, கிரீன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கருப்பு அப்படிங்கிற நிறத்தோட கொஞ்சம் நீலம் சேரணும், கொஞ்சம் பச்சை கலர் சேரணும் இல்லையா, அப்பேற்பட்ட நிறம் இல்லையா. அதுக்குதான் என்ன பேருனாக்கா, அப்படியே அந்த அந்த நிறமானது எல்லாரையும் அப்படியே அட்ராக்ட் பண்ணி இழுக்குமா. அப்படிப்பட்ட ஒரு நிறம் ஸ்னிக்த வர்ணஹா. ராமருடைய கலர் இருக்கு இல்லையா, அது கருப்பும் இல்லாம ஷியாமலா அப்படின்னு சொல்லலாம். இந்த வர்ணத்துக்கு என்ன பேரு? ஷியாமல வர்ணஹான்னு பேரு. கருப்பும் கிடையாது, நீலமும் கிடையாது, பச்சையும் இல்லை. இது மூணும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷியாமல வர்ணஹா. அதுக்குதான் ஸ்னிக்த வர்ணஹான்னு பேரு இல்லையா. அந்த ஸ்னிக்த வர்ணம் எப்பேற்பட்டது? இப்படி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி ராமரை பார்த்துட்டே இருக்கலாமான்னு தோணுமா. ராமர் வருவாரா, வந்தா பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுண்டே இருக்குமா. இப்போ நமக்கு ராமாயணத்துல 4 கதாபாத்திரங்கள் தெரியும். ராமர் தெரியும், லக்ஷ்மணன் தெரியும், பரதன் தெரியும், சத்ருக்னன்னு தெரியும். ஆனா எங்கேயுமே ராமாயணங்கள்லயும் சரி, கம்பராமாயணத்திலையும் சரி, இந்த கம்பராமாயணத்துல இருந்த சத்ருக்னனை பத்தி பாடல் இருக்கான்ற மாதிரி பார்த்தா அவ்வளவா இருக்காது. இப்போ ஏன் அப்படி இருக்கு? அவனுக்கு என்ன பேர் பாருங்க, வசிஷ்டர் தான் அந்த பேரை கொடுக்கிறார், சத்ருக்னன் அப்படிங்கிற பேரை கொடுக்கிறாராம். அந்த சத்ருக்னன் என்ன பேருனாக்கா எதிரியை வென்றவன் அர்த்தம். இப்போ சத்ருக்னன் எங்கேயுமே சண்டை போட்டா மாதிரி இல்லை, அவனுக்கு யாரும் எதிரி இருக்கா மாதிரியும் தெரியல, எங்கேயும் அவனை பத்தின பாடல்கள் இல்லை. அப்புறம் எப்படி அவன் சத்ருக்னன் எதிரியை ஜெயித்தான்னு ஒரு பேர் வச்சிருக்காரு வசிஷ்டர் அவனுக்கு. பாருங்க, ராமர் அப்படின்னு நமக்கு நம்ம ஃபெமிலியரா தெரியும், லக்ஷ்மணனும் நன்னா தெரியும் நமக்கு. அதே மாதிரி பரதனையும் தெரியும். ஆனா சத்ருக்னனை பத்தி எங்கேயுமே குறிப்பு இருந்த மாதிரி தெரியல இல்லையா, அவ்வளவா அந்த ரோல்ல வரமாட்டான். ஆனா அவனுக்கு பேருக்கு பாருங்க, வசிஷ்டர் என்ன வச்சிருக்கார்? சத்ருக்னன் வச்சிருக்கார், எதிரிகளை வென்றவன். ஆனா அவன் எங்கேயும் சண்டை போடுற மாதிரி இருக்காது. ஏன் அந்த பேருனாக்கா, இப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு இலக்குன்னு ஒண்ணு இருக்கும், ஒரு எய்ம்னு ஒண்ணு இருக்கும், அதை நோக்கிதான் நம்மளுடைய பிரயாணமானது இருக்கும். நாம ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு போராடுவோம், அதுக்கு தடைகளா வரக்கூடிய எல்லாருமே நமக்கு எதிரி தான் இல்லையா. எதிரின்னு ஸ்பெசிபிக்கா இன்னார்தான் எதிரின்லாம் கிடையாது. நம்ம இலக்க நோக்கி போயிட்டே இருப்போம், நம்ம அடையக்கூடிய விஷயத்தை தடுக்கிற மாதிரி வரக்கூடிய விஷயங்கள்லாம் தகர்த்தெறிவோம், அது எல்லாம் எதிரி, அவ்வளவுதான். மற்றபடி நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா, கோல் இருக்கு இல்லையா, அதை நோக்கி தான் போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி இங்க சத்ருக்னன் என்ன தெரியுமா, எப்படி ராமருக்கு லக்ஷ்மணன் கூடவே இருப்பானோ அந்த மாதிரி பரதன் கூடவே இருப்பானா சத்ருக்னன். அப்போ அவன் என்ன பண்ண மாட்டானாக்கா, பரதனை விட்டு வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்திலே இருந்துட்டு இருப்பான்.
அதனாலே அவன் என்ன பண்ணுவானா, ராமரை பார்க்கவே மாட்டானா. ஏன்னா ராமரை பார்த்துட்டா அந்த கண்கள் வேற எங்கேயுமே போகாதான். அந்த சௌலபியம்னு சொல்லுவா இல்லையா, சௌந்தர்யம்னு சொல்லுவா இல்லையா, அழகு, அப்பேற்பட்ட பியூட்டி ராமனிடத்துல. அந்த ராமனை இப்படி பார்த்துட்டா தன்னுடைய நோக்கமானது போயிடும். அவனுடைய நோக்கம் என்ன, பரதன் கூடவே இருக்கணும், பரதனுக்கே நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இப்போ ஒருவேளை ராமனை பார்த்து அந்த சௌந்தர்யத்துல அவன் மயங்கிட்டான்னா பரதனை விட்டுருவானோ இல்லையோ, அப்ப நோக்கமானது போயிடுமோ இல்லையோ. அதனாலே அவனுக்கு சத்ருக்னன்னு பேரு இல்லையா, அப்படிங்கிற மாதிரி வசிட்டர் அவனுக்கு அந்த பேரை வச்சிருக்க. இப்படியாக சொல்லு. அப்படி இதே சொன்னாக்கா அப்பேற்பட்ட சௌலபியம் சௌந்தர்யம் யார்கிட்ட இருக்குனாக்கா ராமனிடத்துல இருக்குமா. அதான் ஸ்னிக்த வர்ணஹா அப்படிங்கிற மாதிரி சொல்லு. பிரதாபவான், ரொம்ப சக்திமான், அவனுக்கு நிகர் சக்திமான் வேற யாருமே இல்லை, அப்பேற்பட்ட பிரதாபவான். மேலும் பீனபக்ஷா, பக்ஷான மார்பு பகுதி எப்படி இருக்கும் தெரியுமா, அழகான மார்பகங்களை உடையவன், பறந்து விரிந்த பீனபக்ஷா, அழகான மார்பு. மேலும் விசாலாட்சா, என்ன, தாமரை மலர்கள் போன்ற கண்களை உடையவன், தாமரை கண்ணன் சொல்லுவா இல்லையா, அதான் விசாலாட்சா, தாமரை மலர் போன்ற விசாலமான கண்கள் இருக்கும். மேலும் லக்ஷ்மிவான், அவருடைய அங்க அவயவங்கள் சரீரத்தை முழுக்க பார்த்தாலே அப்படியே மங்களகரமா இருக்குமா இல்லையா, மங்களங்கள் உண்டு பண்ணும், நமக்கு பார்த்தாலே போரும் ராமரை. சகலவிதமான மங்களம் ஏற்படக்கூடிய ஒரு ஆச்சரியமான அத்தியுதமான தேகம் அவனுக்கு. லக்ஷ்மிவான், மங்களகரமான உறுப்புகள். மேலும் சுபலக்ஷணஹா, எங்க முடிக்கிறார் பாருங்க, சுபலக்ஷணஹா. அதாவது இப்போ சில பேரை பார்த்தாலே இவன் நல்லவன் பா, ரொம்ப நல்லவன் பான்னு தெரியும், அந்த மாதிரியான ஒரு சரீரத்தை உடையவன் சுபலக்ஷணஹா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படி சொல்றாருனாக்கா இந்த சாமுந்திரிகா லட்சணம்னு சொல்லுவா. அது இந்த சக்கரவர்த்தி எல்லாம் இருக்கா இல்லையா, ராஜா, எல்லாரும் சக்கரவர்த்தி கிடையாது. ஆனா இவன் பாருங்க, இவன் பார்த்தாலே அந்த சக்கரவர்த்திக்கு உண்டான அனைத்து விதமான சாமுந்திரிகா லட்சணங்களும் பொருந்தியவன். பார்த்தாலே இவன் ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனது சரீரமானது இருந்தது. சுபலக்ஷணஹா இப்படி சொல்லிட்டே வர்றாரு இந்த 11வது ஸ்லோகத்துல. சமஹா சமவிபக்தாங்கா ஸ்னிக்தவர்ணஹா பிரதாபவான் பீனவக்ஷா விஷாலாக்ஷா லக்ஷ்மிவான் சுபலக்ஷணஹா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நமக்கு என்ன பண்றா சொல்லிண்டே வந்துட்டே இருக்கா இல்லையா. பீனவக்ஷா விஷாலாக்ஷா லக்ஷ்மிவான் சுபலக்ஷணஹா அப்படிங்கிறதாக இந்த 11வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தமானது அமைஞ்சிருக்கு. என்ன ஸ்லோகம், சம சம விபக்தாங்கா ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பீனவக்ஷா விசாலாக்ஷோ லக்ஷ்மிவான் சுபலக்ஷணஹா. சம சம விபக்தாங்கா ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பீனவக்ஷா விசாலாக்ஷா லக்ஷ்மிவான் சுபலக்ஷணஹா அப்படிங்கிறது 11வது ஸ்லோகம். இந்த 11வது ஸ்லோகத்தினுடைய பாருங்க, பீனவக்ஷாஹா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அபியுன்னத வக்ஷஹா ஸ்தலஹா. என்ன அர்த்தம், பீனவக்ஷஹனா அபியுன்னத வக்ஷஸ்தலஹா. நிமிஷம், சமஹா என்ன அர்த்தம், சமஹானா சமுச்சிதாகாரஹா. சமஹனா எப்படி இருக்கும்னாக்கா அவனது உயரம் இருக்கு இல்லையா, ரொம்ப ஹைட் இல்ல ரொம்ப கம்மி என்னன்னு சொல்ல, அதுக்கு என்ன அர்த்தம், சமுச்சிதாகாரஹா. ஆகாரனா தோற்றம். சமவிபக்தாங்கா சுகடிதா அவயவஹா, அப்படி மேட்சா இருக்கும். இந்த காது எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த காது இருக்கும். பேர் பேர்ன்னு சொல்லுவா இல்லையா, இந்த கண்ணு எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த கண்ணு இருக்கும். இந்த காது எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த காது இருக்கும். அந்த மாதிரி சமஹா விபக்தாங்கா ஸ்னிக்தவர்ணஹா. நாம
ஸ்நேகி ஸ்நேகில வர்ணஹா சொன்ன ஷியாமல வர்ணஹான்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி பிரதாபவான் எப்படி இருப்பான், பிரதாபசாலி ரொம்ப சக்திமான் அப்படிங்கிறது. இது என்னது, பத பிரதிபதார்த்தா பார்த்துட்டு இருக்கும் இல்லையா. அதை தொடர்ந்து என்ன இருக்கு, பீனவக்ஷாக அபியுன்னத வக்ஷஸ்தலா, அவனது மார்பகம் எப்படி இருக்கும்னு வர்ணிக்கிறா. விஷாலாட்சா ஆயதலோச்சனா, தாமரை போன்ற கண்களை, பரந்த கண்களை உடையவன். லக்ஷ்மிவான் இல்லையா, சௌந்தர்ய சம்பன்னஹா, அப்படி அவ்வளவு அழகா இருப்பான் பார்க்கறதுக்கு. சுபலக்ஷணஹா நாம பிரசஸ்த சின்னோபேதா சொல்லலையா, சாமுந்திரிகா லட்சணம் என்னென்னலாம் உண்டோ அது அத்தனையும் பொருந்தியவன். சக்கரவர்த்தி திருமகன் சொல்றா இல்லையா, அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கே உண்டான சுபலட்சணா, எல்லாமே அந்த லட்சணங்கள் அவனிடத்தில் பொருந்தி இருக்கும். இப்படியாக இந்த 11வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 12. 12வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கோ. தர்மஜ்ஞா சத்யசந்தஸ்ச பிரஜானாம் ச ஹிதேரதः யசஸ்வி ஞானசம்பன்னः சுச்சிர்வஸ்ய சமாதிமான். மென்மேலும் அவனுடைய குணங்களையும் விசேஷங்களையும் நாரத பகவான் சொல்லிண்டே போறார், அடிக்கின்றே போறார். ஏன்னா அவ்வளோ கேட்டார் இல்லையா, முதல்ல வால்மீகி எவ்வளோ கேட்டார். அவர் கேட்ட அத்தனை விஷயங்களுக்கும் இவர் சொல்லணும் இல்லையா, அதுக்கு நிகரான குணங்களை சொல்லணும், குவாலிட்டியை சொல்லணும் இல்லையா, அதனால சொல்லிண்டே போறார். பாருங்க, தர்மஜ்ஞா சத்யசந்தஸ்ச பிரஜானாம் ச ஹிதேரதः யசஸ்வி ஞானசம்பன்னः சுச்சிர்வஸ்ய சமாதிமான். இப்ப தர்மஜ்ஞா எப்படிப்பட்டவர் தெரியுமா, எல்லா தர்மங்களையும் அறிந்தவர், அனைத்து விதமான தர்மங்களையும் சகலவிதமான தர்மங்களையும் நன்கு அறிந்தவர். அதனால அவருக்கு என்ன பேரு, தர்மஜ்ஞா. மேலும் சத்யசந்தஹா, என்ன சத்யசந்தஹான்னா என்ன அர்த்தம், சத்தியத்தை காப்பாற்றுபவர்னு அர்த்தம் இல்லையா. பொதுவா நமக்கு தெரியும் சத்தியத்தை காப்பாத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம், சொல்லிட்டு இருப்போம், வாயால சொல்றது ஈஸி, சத்தியம் வத தர்மம் சர, கேட்கறது ஈஸி, சொல்றது ஈஸி. ஆனா எங்க கஷ்டம் இருக்கும் தெரியுமா, நடைமுறையில கொண்டு வர்றதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். அப்படி பிராக்டிக்கலாவே இருந்தவர் அவர் இல்லையா. சத்தியசந்தகா, சத்தியத்தின் வழி நடந்து சத்தியத்தை காப்பாற்றியவர்பா. மேலும் பிரஜானாம் ச ஹிதேரதா, அது மட்டும் இல்ல, தன்னுடைய நாட்டு மக்கள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கு இல்லையா, அந்த சிந்தனை மாத்திரம்தான் அவர்கிட்ட இருக்கும். அதுக்கு என்ன பேரு, பிரஜானாம் ச ஹிதேரதா. தன்னுடைய நாட்டு மக்களை பத்தின கவலை தான் அவருக்கு இருக்கும், தன்னுடைய மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய யோசனையில இருந்துட்டே இருக்கும். மேலும் யசஸ்வி, யசஸ்வினா புகழை உடையவன் அர்த்தம். இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றேன்லப்பா, இந்த ராமன்ற மனிதன் என்ன வயசு இருக்கும், ஒரு 24 25 தான் இருக்கும். அந்த வயசுலயே பாருங்க யசஸ்வியா, எப்பேற்பட்ட புகழை உடையவன் தெரியுமா. ஒரு புகழை எட்டி பிடிக்கணும்னா இல்லையா, அவன் ஆஜீவன பரியந்தம் உழைச்சி ஆகணும், அப்படி பரிசிரமப்பட்டாதான் புகழ் அப்படிங்கிறது நம்மளை வந்து அடையும். ஆனா இங்க பாரு, 24 25 வயசு தான் ஆறுது அந்த பையனுக்கு. அவனுக்கு என்ன பாரு, என்ன யசஸ்வியா பேர் வாங்கிட்டான், யசஸ்வி அப்படிங்கிற பேர். அவ்வாறு ரொம்ப புகழை உடையவன். மேலும் ஞான சம்பன்னஹா, சகலவிதமான வித்தைகளையும் கற்றவன், அந்த வயசுல கற்றுண்டு ஞானம் படைத்தவன் அவன். அதனால அவனுக்கு ஞான சம்பன்னஹா அப்படின்னு பேர். மேலும் சுச்சிஹி, சுச்சிஹின்னு என்ன தெரியுமா, தூய்மையானவன், பரிசுத்தமானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது வள்ளுவன் திருக்குறளை சொல்லுவான் இல்லையா, என்ன சொல்லுவான், புறத்தூய்மை நீராளமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல்லுவான் வள்ளுவன் இல்லையா. என்ன அர்த்தம், குறள் அப்படிங்கிறது ஒரு 1.5 அடி தான் இருக்கும், ஸ்லோகன்றது 4 பாதங்களை உடையது, திருக்குறள் அப்படிங்கிறது 1.5 அடியை உடையது. கண்டிப்பா வள்ளுவன் ராமாயணம் படிச்சிருப்பான் போல இருக்கு. அதனால ராமனை தன்னுடைய மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குறளை எழுதியிருக்கான். புறத்தூய்மை நீராளமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும், வாய்மைன்னு ஒரு அதிகாரமே எழுதியிருப்பான். அதுல எப்படி இருக்கும் சுச்சிகி அப்படின்னா, இப்ப நமக்கு வெளியில இருக்கக்கூடிய அவயத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஸ்நானம் பண்ணிடுறோம் போயிடுறது,
ஆனா மனசுல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி போகும், அது எப்படி போக்கடிக்க முடியும் இல்லையா? ராமன் இடத்துல இருந்து கத்துக்குங்கோ இல்லையா? தூய்மையானவன் சுச்சிஹி, அப்பேற்பட்டவன் பாவன். மேலும் வஷ்யஹா, வஷ்யஹனா எல்லாரையும் கவரக்கூடியவன். ராமனை பிடிக்காது அப்படின்னு சொல்றா யாருமே இருக்க மாட்டா லோகத்துல. 7 உலகத்துல தேடினாலும் கிடைக்க மாட்டா. அப்பேற்பட்ட வஷ்யஹா, எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட அழகு அந்த ராமனிடத்துல இல்லையா? பார்க்கறதுக்கு மாத்திரமா அழகா இருக்கான், அவன் செய்யக்கூடிய செயல்கள் தர்மஜா, சத்யசந்தகா, திருதிமான், புத்திமான், நீதிமான், வாக்மி, ஸ்ரீமான், சத்ரு நிபர்ஹணா, விபுலாம்சா இல்லையா? எவ்வளவு அடிக்கிட்டே போறாரு இல்லையா? இவ்வளவு ஒரு லிஸ்ட், அவர் கேட்ட லிஸ்ட்டை விட இவர் கொடுக்குற லிஸ்ட் பயங்கரமா போயிட்டே இருக்கு இல்லையா? அப்பேற்பட்டவர் வஷ்யஹா அப்படின்னு இருக்கிறதுல என்ன சந்தேகம்? எல்லாராலையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவர் சமாதிமான முடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த மக்களுக்கு நல்லது பண்ணலான்னு எப்பவுமே யோசனைப்படக்கூடிய, தன்னுடைய நாட்டு மக்களை பத்தின சிந்தனை தான் அவருக்கு. நாட்டு மக்கள் வேற இல்லை, நாம வேற இல்லை. பரமாத்மா எப்பவுமே ஜீவாத்மாவை பத்தின சிந்தனையில் தானே இருக்கிறது. என்ன ஆச்சரியம் இல்லையே இல்லையா? நமக்கு நல்ல வழி, நமக்கு நல்லது பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே தன் சிந்தனையாக கொண்டவன். அப்பேற்பட்டவன் அந்த ராமன் என்ன பெயரை உடையவன். தர்மஜ்ஞ சத்யசந்தஸ்ச பிரஜானாம் ச ஹிதே ரதஹ யசஸ்வி ஞான சம்பன்னஹ சுசிர்வஸ்ய சமாதிமான் அப்படிங்கிறது 12வது ஸ்லோகம். இதில் என்ன பார்த்தோம்? ஸ்லோகம் நம்பர் 11 மற்றும் ஸ்லோகம் நம்பர் 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்லோகங்களை நாம அர்த்தத்தோட தெரிஞ்சிடும். இப்ப குழந்தைகள் சொல்லுவா, எல்லாரும் கேட்கணும். சமவிபக்தாங்க ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பீனவக்ஷா விசாலாக்ஷः லக்ஷ்மீவான் சுபலக்ஷணः தமः சமவிபக்தாங்கः ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பீனவக்ஷா விசாலாக்ஷः லக்ஷ்மீவான் சுபலக்ஷணः தர்மஜ்ஞ சத்யசந்தஸ்ச பிரஜானாம் ச ஹிதே ரதஹ யசஸ்வி ஞான சம்பன்னஹ சுசிர்வஸ்ய சமாதிமான் தர்மஜ்ஞ சத்யசந்தஸ்ச பிரஜானாம் ச ஹிதே ரதஹ யசஸ்வி ஞான சம்பன்னஹ சுசிர்வஸ்ய சமாதிமான் கொடுங்கம்மா பாருங்க. தர்மஜ்ஞா அப்படின்னா என்ன? அதுக்கு சம்ஸ்கிருதத்துல தர்ம தத்வஜ்ஞா, தர்மம் என்கிற அனைத்து விதமான விஷயங்களையும் நன்கு அறிந்தவன், அவனுக்கு தான் தர்மஜ்ஞான்னு பேர். தர்ம தத்வஜ்ஞா, எல்லா விதமான தர்மங்களையும் கற்று கரை தேர்ந்தவன்.
சத்யசந்தஹ நாம சத்திய பிரதிஜா இல்லையா, நான் சத்தியத்தின் வழிதான் நடப்பேன், சத்தியத்தை பரிபாலனம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு என்ன பேரு, சத்யசந்தஹா. மேலும் பிரஜானாம் ச, பிரஜானாம் ஜனானாம் அந்த மக்கள் அவளை பத்தி, ஹிதே ஹிதேன கல்யாணே, இதன்னா நன்மை, அவளுடைய கல்யாணத்தை பத்தியே, கல்யாணம்னா நன்மையை பத்தியே சிந்தனை பண்றது. ரதா நம பிரவருத்தகா, அதிலேயே ஈடுபாடுடன் இருப்பவன். யசஸ்வி, யசஸ்வினா என்ன, பெரிய புகழை உடையவன். ஞான சம்பன்னா, ஞானவான், சகல விதமான அறிவும் அவனிடத்துல உள்ளது. சுச்சிஹி நாம பூதகான்னு சொன்னோம். சுச்சிஹின்னு என்ன சொன்னோம், பூதகா தூய்மையானவன் அர்த்தம். வஷ்யா ஜிதேந்திரியா, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவன். எப்ப முடியும், நாம எல்லா விதமான இந்திரியங்களையும் ஜெயித்தாதான் அது முடியும். வஷ்யா ஜிதேந்திரியா சமாதிமான், நாம சமாதிஸ்தா. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, என்ன மக்களுக்கு நம்மளால நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கடைசி நிலைப்பாட்டையே தன் சிந்தனையில கொண்டவர். அப்பேற்பட்டவன் யாரு, ஒருத்தன் இருக்கான், ராமன் பேர் அவனுக்கு அப்படின்றதாக சொல்லி என்ன பண்ணிட்டே போறார். நாரத பகவான் வால்மீகி இடத்துல ராமரை பத்தின அனைத்து விதமான குணங்களையும் சொல்லிண்டே போறார் இல்லையா, லிஸ்ட் அடிக்கின்றே போறார். அப்பேற்பட்ட இக்ஷ்வாகு வம்சத்துல இல்லையா, ராமன் என்று பெயர் உடையவன், நிகதாத்மா மகாவீரியா திதிமான் திருதிமான் வசி. அப்புறம் என்ன சொல்றார், புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ருநிபர்ஹண விபுலாம்சா மகாபாகு கம்புக்ரீவ மகாஹனு மகோரஸ்க மகேஸ்வாச கூடஜத்ரு அரிந்தம ஆஜானுபாகு சுஷிராக சுலலாட்ட சுவிக்ரம. இப்படியான விஷயங்களை அடிக்கின்றே போறார். மேலும் சொல்றார், சமஹா சமவிபக்தாங்க ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பீனபக்ஷ விஷாலாட்ச லக்ஷ்மீவான் சுபலக்ஷண தர்மஜ்ஞ சத்யசந்த பிரஜானாம் ச ஹிதேரத யசஸ்வி ஞானசம்பன்ன சுச்சிஹி வஷ்ய சமாதிமான். எல்லாமே ராமருடைய விசேஷங்களை சொல்றது. இப்ப நமக்கு நன்னா புரியுது பாருங்க. சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தோட படிக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? பொதுவா நம்மலாம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை அர்த்தத்தோட நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது, இப்போ பலாசொலை இருக்கு இல்லையா, அது சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள். அந்த பலாசொலையை சாப்பிடும்போது ஒரு விதமான சுவை இருக்கும், நமக்கு மதுரமா தான் இருக்கும். அந்த பலாசொலையே நம்ம தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அது அர்த்தத்தையும் தெரிஞ்சுண்டு சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை பாராயணம் பண்ற மாதிரி. அப்ப அதனுடைய மதுரம் எப்படி இருக்கும், இன்னும் இனிமை, அதனுடைய டேஸ்ட் அப்படிங்கிறது கூடிண்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், சம்ஸ்கிருதஸ்ய சிரவணம் புண்ணியம். சம்ஸ்கிருத அக்ஷரம் இருக்கு இல்லையா, ஒன்னொன்னும் பீஜாட்சரம். அந்த அக்ஷரத்தை நம்ம காதால கேட்டா புண்ணியம், வாயால சொன்னா புண்ணியம், கையால எழுதினா புண்ணியம். இப்படி அந்த அக்ஷரங்களை ஒரு அக்ஷரத்தையும் நம்ம உச்சாரணம் பண்ணாலே போரும், சகலவிதமான ஸ்ரேயஸ், சகலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அப்படி அற்புதமான இந்த வால்மீகி பகவானால் எழுதப்பட்ட இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சத்சங்கம் மூலமா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் இப்போ நமக்கு 12 ஸ்லோகங்கள் இன்றைய தினத்தோட முடிஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய வகுப்புல நம்ம 13, 14 சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்களை வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம அனுபவிக்கலாம். தாசன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.